ஆன்லைன்ல பட்டா டவுன்லோட் பண்றதுல மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இ சர்வீசஸ் டிஎன் அப்படிங்கிற வெப்சைட்ல உங்களோட பட்டாவை ரொம்பவே ஈஸியா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உங்களோட பட்டா மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேரோட பட்டானாலும் அடுத்த செகண்டே ரொம்பவே ஈஸியா டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா அதுக்கு இப்போ வச்சிட்டாங்க ஐயா ஆப். அது என்னன்னா, முன்னாடி எல்லாம் பட்டா டவுன்லோட் பண்ணும்போது எந்தவித மொபைல் நம்பரும் கேட்காது, ஓடிபியும் கேட்காது. ஆனா இப்ப நீங்க ஒவ்வொரு முறை பட்டா டவுன்லோட் பண்ணும்போது உங்க போன் நம்பரை கண்டிப்பா கொடுக்கணும். போன் நம்பர் கொடுக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பிரச்சனை எங்கன்னா, நீங்க கொடுக்கிற போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க கரெக்டா என்டர் பண்ண பிறகுதான் நீங்க பட்டாவையே டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். ஓடிபியாவது சரியா வருதான்னு பார்த்தா நாங்க டவுன்லோட் பண்ணும்போது எங்களுக்கும் ஓடிபி சரியா வரவே இல்லை. இது ஒரு சிக்கலா? இன்னொரு சிக்கல் என்னன்னா, நீங்க கொடுக்கிற போன் நம்பரை வச்சு 8 தடவை தான் பட்டா டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா எரர்னு காட்டிடும். மறுபடியும் நீங்க வேற ஒரு மொபைல் நம்பர் அதுல என்டர் பண்ணினா தான் உங்களால பட்டாவே டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோவில் உங்க போன் நம்பரையும் கொடுக்காம ஓடிபியும் என்டர் பண்ணாம 2 மெத்தட பயன்படுத்தி உங்க பட்டாவை எப்படி ஈஸியா டவுன்லோட் பண்ணுவது அப்படிங்கறத விரிவா தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள்ல போய் இ சர்வீசஸ் டிஎன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இப்போ அதுல வர மொத வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க அப்படிங்கறத தொட்டுருங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க குறிப்பு எண்ணுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த குறிப்பு எண்ணுல ஏற்கனவே ஒருவேளை உங்ககிட்ட பட்டா இருந்துச்சுன்னா அந்த பட்டாவுல பாத்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பரை அதுல தப்பு இல்லாம என்டர் பண்ணிருங்க. அடுத்ததா அங்கீகார மதிப்பை உள்ளிடவும் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கீழே சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்கான பதில அதுல என்டர் பண்ணிருங்க. அடுத்தால சமர்ப்பி அப்படிங்கறத தொட்டுருங்க. இப்போ நீங்க போன் நம்பரும் கொடுக்கல, ஓடிபியும் கொடுக்கல, ஆனா உங்க பட்டாவை ரொம்பவே ஈஸியா டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த மெத்தட்ல நீங்க உங்க பட்டாவை டவுன்லோட் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த நம்பர் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ண முடியும். எல்லாருக்கும் அந்த நம்பர் தெரியுமான்னா கண்டிப்பா சந்தேகம் தான். இதுக்கு தான் பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சதுன்னா பட்டா நம்பரை வச்சே உங்க பட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல சப்டிவிஷன் நம்பர் தெரிஞ்சதுன்னா அந்த சப்டிவிஷன் நம்பரை வச்சே உங்க பட்டாவை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை பட்டா நம்பரும் தெரியல, சப்டிவிஷன் நம்பரும் தெரியலன்னா கூட உங்க பேரை வச்சே இந்த பட்டாவை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா நீங்க எங்கேயுமே உங்க போன் நம்பரையும் கொடுக்க தேவையில்லை, ஓடிபியும் கொடுக்க தேவையே இல்லை. அதுக்கு நீங்க கூகுள்ல போய் CLIPTN தேடுங்க. அதுல ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ரூரல் பக்கத்துல செலக்ட் சர்வீசஸ் இருக்கும். அதை தொட்டுருங்க. கீழே இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதுல சிட்டா எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கறத தொட்டுருங்க. இப்போ உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல பட்டா நம்பர், சப்டிவிஷன், நேம் சர்ச்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க பட்டா நம்பரை வச்சு பட்டா டவுன்லோட் பண்ண போறீங்கன்னா பட்டா நம்பரை போடுங்க. ஒருவேளை சப்டிவிஷன் நம்பரை வச்சு பண்ண போறீங்கன்னா சப்டிவிஷனை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. எப்பா எனக்கு ரெண்டுமே தெரியாது, நான் பேரை வச்சு தான் தேட போறேன்னா நேம் சர்ச் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேல இருக்கிற செலக்ட் டிஸ்ட்ரிக்ட்ல உங்க மாவட்டம் ஏதோ அதை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்ததா செலக்ட் தாலுகாவுல உங்க தாலுகா ஏதோ அதை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்ததா செலக்ட் வில்லேஜ்ல உங்க வருவாய் கிராமம் ஏதோ அதை செலக்ட் பண்ணுங்க. நம்ம இப்ப பட்டா நம்பரை வச்சு தேடுறதுனால நமக்கு என்டர் பட்டா நம்பர்னு இருக்கு. அதனால அதுல நம்ம பட்டா நம்பரை என்டர் பண்ணிரலாம். அடுத்ததா கீழ இருக்கிற கேப்சாவையும் கரெக்ட்டா என்டர் பண்ணிட்டு அடுத்ததா சப்மிட் அப்படிங்கறத தொட்டுருங்க. இப்போ பாருங்க, நீங்க எந்த போன் நம்பரும் கொடுக்காம எந்த ஓடிபியும் கொடுக்காம உங்க போன்ல பட்டா வந்தாச்சு.